Emmaus Spirituality Center. நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்கான 40 நாள் ஜெப ஆராதனையிலே இன்று 13வது நாளிலே சிறப்பாக நம்முடைய குடும்பத்திலே உள்ளவர்களுடைய மன உளைச்சல்கள், மன கவலைகள், மன பயங்கள், தாழ்வு மனப்பான்மைகள் இவற்றிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்று ஜெபிக்க இருக்கிறோம். நீங்கள் ஒரு வேளை கேட்கலாம், ஏன் இவற்றுக்கெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று. ஒன்றை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்ற மன பயங்கள், கவலைகள், அச்சங்கள், தாழ்வு மனப்பான்மைகள் இவைகள்தான் நம்முடைய உடலை பாதிக்கிறது. அது பலவிதமான நோய்களுக்கும் காரணமாக இருக்கிறது. ஆகவே இந்த பயத்திலிருந்து, அச்சத்திலிருந்து, மன உளைச்சலிலிருந்து நாம் இப்பொழுது ஜெபித்து விடுதலையாக போகிறோம். தேவனுடைய பிரசன்னம் நம்மிடத்திலே வருகின்ற பொழுது இந்த மன பயங்கள், கவலைகள், உளைச்சல்கள் எல்லாம் நீங்கி போய்விடும். தேவனுடைய வல்லமை நம்மிடம் கடந்து வரும். அப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற அச்சங்கள் போய்விடும். அஞ்சாதே, திகையாதே என்று இயேசு சொன்னார் அல்லவா? அவருடைய வல்லமை நம்மிடத்திலே வருகின்ற பொழுது இந்த கவலைகள், அச்சங்கள் நீங்கிவிடும். ஆகவே தேவனுடைய பிரசன்னம் இந்த நேரத்திலே நம் அனைவரையும், நம் குடும்பத்திலே உள்ளவர்களையும் நிரப்பும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். நான் சொல்ல சொல்ல நீங்களும் சொல்லுங்கள். பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம், பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், ஆவியான தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம், ஆவியான தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம், மூவரு தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம், மூவரு தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, இயேசுவே எங்களுடைய மனக்கவலைகளை, மன பயங்களை, மன உளைச்சல்களை, மன அச்சங்களை, பதட்டங்களை, தாழ்வு மனப்பான்மைகளை, எதிர்மறையான எண்ணங்களை, சிந்தனைகளை எல்லாவற்றையும் நமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களை எல்லா விதமான மன உளைச்சலிலிருந்து, பயங்களிலிருந்து, கவலைகளிலிருந்து விடுதலை தருவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே, உம்முடைய வல்லமையான பிரசன்னம் எங்கள் மீது, எங்கள் பிள்ளைகளின் மீது, எங்கள் குடும்பங்களின் மீது இந்த நேரத்திலே கடந்து வருவதாக. உலகம் முடிகின்ற வரைக்கும் எங்களோடு இருப்பே என்று வாக்கு கொடுத்தவரே, எங்களோடு வந்து தங்குவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அனைவரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் ஆண்டவரை போற்றி புகழ்வோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவே வாழ்க, ஆமென். எங்கள் பயத்தை நீக்கி வந்த ஆவியானவரே, எங்கள்
இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நம்முடைய மன உளைச்சல்கள், பயங்கள், தாழ்வு மனப்பான்மைகள் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டுவிடும், நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். இந்த மன உளைச்சல்கள், பயங்கள் இருக்கிறதல்லவா, இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நோய்களை கொண்டு வரும். பயங்கள் அதிகமாக அதிகமாக மனதிலே இருக்கின்ற மன உளைச்சல் அதிகமாக நம்மளால் ஒன்றும் சாப்பிட முடியாது, தூக்கம் வராது, வேலைகளை செய்ய முடியாது. ஒரு பித்து பிறமை பிடித்தவர்களைப் போல நாம் மாறிவிடுவோம். ஆகவேதான் இயேசு ஆண்டவர் இத்தகைய மன நோயிலிருந்து நமக்கு விடுதலை தர வேண்டும் என்று இந்த நாளிலே ஜெபிக்க போகிறோம். உடல் நோய்கள் குணமாக வேண்டும் என்று எவ்வளவாய் ஜெபிக்கிறோமோ அதற்கு மேலாக நம்முடைய மனநோயிலிருந்தும் நாம் விடுதலை பெற வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். பேதுருவை எடுத்துக்கொள்ளுங்கள். பேதுருவினுடைய வாழ்க்கையிலே அவர் இயேசுவை மறுதலித்தார். ஏன் இயேசுவை மறுதலித்தார்? அவருடைய உள்ளத்திலே ஒரு விதமான பயம். இங்கே நம்மையும் இயேசுவை போல கொன்று விடுவார்களோ என்ற அச்சத்திலே அவர் இயேசுவை தெரியாது என்று மறுதலிக்கின்றார். ஆனால் அதன் பிறகு இயேசுவை மறுதலித்து விட்டோமே என்ற ஒரு விதமான குற்ற உணர்வானது அவருடைய உள்ளத்திலே அவரிடம் இருந்தது. இரவு பகலாக அவரை துன்புறுத்திக் கொண்டே இருந்தது. இதை இயேசு நன்கு அறிந்தார். ஆகவேதான் உயிர்த்த இயேசு பேதுருவை பார்த்த பொழுது, பேதுருவே, நீ என்னை அன்பு செய்கிறாயா, நீ என்னை அன்பு செய்கிறாயா, நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று 3 முறை கேட்டு அவருடைய குற்ற உணர்விலிருந்து அவருக்கு விடுதலையை கொடுக்கின்றார். குற்ற உணர்வு நம்முடைய வாழ்க்கையையும் பாதிக்கும். இயேசு நம்மிடம் வருகின்ற பொழுது இந்த குற்ற உணர்வுகள் நீங்கும். ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி எனக்கு போன் செய்து தன்னுடைய கணவனுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். நான் எதற்காக ஜெபிக்க வேண்டும், என்ன காரணத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டேன். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய கணவர் கடந்த 3 மாதங்களாக எனக்கு கொரோனா வந்துவிட்டது, நான் சாக போகிறேன் என்று எப்போது பார்த்தாலும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அவரை 4-5 நாட்களுக்கு முன்பாக மருத்துவமனைக்கு கூட்டி சென்று டெஸ்ட் செய்தோம். அங்கே அவருக்கு கொரோனா இல்லை, நெகட்டிவ் என்று தான் இருக்கிறது. ஆனால் அவரோ எப்போது பார்த்தாலும் எனக்கு கொரோனா இருக்கிறது, சாக போகிறேன், நம்முடைய குடும்பத்திலே உள்ளவர்கள் சாக போகிறார்கள், நாம் இப்பொழுதே எல்லாரும் மருந்து சாப்பிட்டு செத்து போய் விடுவோம் என்று ஏதாவது புலம்பிக் கொண்டே இருக்கிறார். எங்கள் குடும்பத்திலே நிம்மதி இல்லை, எங்கள் எல்லாருக்கும் ஒரே பயமாக அச்சமாக இருக்கிறது, என்ன செய்வதென்றே தெரியவில்லை, தயவு செய்து ஜெபியுங்கள் என்று அவர்கள் கோரினார்கள். நான் சொன்னேன், அவரை உடனே நல்ல மனநல மருத்துவரிடம் அழைத்து செல்லுங்கள், அவருடைய மனநோய் நீங்க வேண்டும் என்று. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஃபாதர், இப்பொழுது எந்த மருத்துவரிடமும் எங்களால் அழைத்து செல்ல முடியவில்லை, ஜெபம் ஒன்றைத்தான் நம்பி இருக்கிறோம், ஆகவே தயவு செய்து ஜெபியுங்கள் என்று கேட்டார்கள். அவர்களுக்காக நான் ஜெபித்தேன். அன்பானவர்களே, இவரை போல நம்முடைய குடும்பங்களிலும் கூட இந்த உலகத்திலே ஏராளமான பேர் இப்படி மன நோயினால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், மன உளைச்சலிலே துன்பப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், தாழ்வு மனப்பான்மையிலே துன்பப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்காக நாம் விடுதலை பெறுகின்ற பொழுது அவர்கள் சுகம் அடைவார்கள். அன்பானவர்களே, இப்பொழுது நான் சொல்லுகின்ற ஜெபத்தை நீங்கள் சொல்லுகின்ற பொழுது இறைவன் நமக்கு இந்த அச்சத்திலிருந்து, இந்த கவலையிலிருந்து விடுதலையை தருவார். மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம் 30-31 இறை வார்த்தைகள். உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது, சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதீர்கள். உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது, சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதீர்கள். உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது, சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதீர்கள். மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம் 30-31 இந்த இறை வார்த்தைகளை சொல்லுங்கள்.
இறைவன் நம்மீது எப்பொழுதும் கண்ணும் கருத்துமாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்கு தெரியாமல் எதுவும் நடப்பதில்லை. ஆகவே நம்முடைய கவலைகள், பயங்கள், மன நோய்கள் எல்லாவற்றையும் அவர் நீக்கி போடுவார். நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? எங்கள் அன்பான இயேசு ஆண்டவரே, இந்த இரவு நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆணிப்பாய்ந்த கரங்களுக்குள்ளாய் வைக்கிறோம். எங்களிடத்தில் இருக்கின்ற இந்த மன நோய்கள், மன பயங்கள், அச்சங்கள், கவலைகளை எடுத்து போடும் தகப்பனே. பலவிதமான காரணங்களினாலே இதோ மன நோய்க்கு நாங்கள் ஆளாகி இருக்கிறோம். மன பயத்துக்கு, மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறோம். இந்த கொரோனா தொற்று நோய் எங்களை பாதித்து விடுமோ என்ற ஒரு பயம், என்ற ஒரு அச்சம், குடும்பத்திலே இருக்கின்ற பிரச்சனைகள், எங்களுடைய குடும்பத்திலே கணவனுக்கு மனைவிக்கும் இடையே இருக்கின்ற பிரிவினைகள், பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே இருக்கின்ற பிரிவினைகள், இப்படியா இவைகள் எங்களுடைய மன கவலைகளை அதிகமாக்கி இருக்கிறது. பொருளாதார பிரச்சனை, பிள்ளைகளுடைய எதிர்கால பிரச்சனை, திருமணத்தை குறித்தான பிரச்சனை, வேலையை இழந்த பிரச்சனை, இப்படியாக அநேக கவலைகள், துன்பங்கள் எங்களுக்கு மன பயங்களை கொடுத்திருக்கிறது. தாழ்வு மனப்பான்மையினால் வருகின்றதுனாலே எங்களுடைய மன நோய்கள் அதிகமாக இருக்கிறது. தகப்பனே, எல்லாவற்றிலிருந்தும் இந்த நாளிலே நீர் விடுதலையை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் நீர் எங்கள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்கிறீர் ஐயா. ஆகவேதான் சொல்லியிருக்கிறேன், வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்திலே சேர்ப்பதும் இல்லை, ஆனால் விண்ணக தேவன் அவைகளுக்கும் உணவு கொடுக்கிறார். உங்கள் தலைமுடியெல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கிறது. வானத்திலே பறக்கின்ற பறவைகள் கூட கீழே விழ வேண்டும் என்றால் தந்தையினுடைய விருப்பம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீரே. அப்பா, பறவைகளோட மேலான எங்கள் மீது நீர் எவ்வளவாய் கண்ணும் கருத்துமாய் இருக்கிறீர். எங்களை பாதுகாக்கிற தேவன் அல்லவா? ஆகவே தேவையில்லாமல் சாத்தான் எங்களிடத்திலே கொண்டு வந்து போடுகின்ற பயங்கள், அச்சங்கள், தாழ்வு மனப்பான்மைகள், எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாவற்றிலிருந்தும் இந்த நேரத்திலே விடுதலை தருவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவினுடைய ஆசீரை பெற்றுக் கொள்வோம். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடலினவே எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் பற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.